இப்போ வந்து நம்ம இந்த ப்ளூ கிராப் நான் அப்பமே வந்து வீடியோவில் சொல்லியிருப்பேன்ல அந்த மாமா பிடிச்சிட்டு வந்தாங்கன்ட்டு அந்த கிராபை வந்து நான் உங்களுக்கு உடச்சி காட்ட போகிறேன். ஃபஸ்ட்டு இதை வந்து இப்படி எடுத்துக்கணும். எடுத்துட்டு ரொம்ப சிம்பிள் தான். இந்த சைடு இருக்குல்ல இது இப்படி ரொம்ப ஹார்டாக தான் இருக்கும். கொஞ்சம் இப்படி அழுத்தி எடுத்தீங்கன்னா வந்துடும். இப்போ இந்த பூவெல்லாம் எடுத்தோம். இதெல்லாம் வேஸ்ட். இப்படிதான் க்ளீன் பண்ணலாம். இந்த பூவையும் எடுத்துருங்க. அசடுலாம் இருக்கும், அந்த அசடையும் க்ளீன் பண்ணுங்க. எடுத்துட்டு இந்த காலை வந்து ஃபுல்லாக எடுக்க வேண்டாம், அந்த இதை மட்டும் எடுத்துக்கோங்க. அப்புறம் வந்து இந்த சைடில் உள்ள காலை இப்படி போடுறவங்க முழுசாக போட்டு பண்ணுறவங்களும் பண்ணுவாங்க. நான் இன்னைக்கு தவா ஃப்ரை பண்ணுறதுனால இது எடுத்துட்டேன். அப்புறம் வந்து இந்த 2 கால் இருக்குது பார்த்தீங்களா, இந்த 2 கால் அதை இப்படி ஒரு டடக், இங்கே ஒரு டடக், அப்படியே ஒரு திருக்கு, அப்படியே ஒரு இருக்கு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், க்ளீன் பண்ணியாச்சு. 2 உடைக்கணுமா? கை வேண்டாமா? இந்த நண்டு ஏமாமா ஹெல்தியா? சத்து, சளிக்கு நல்லது. பெப்பர் போட்டு செஞ்சா வந்து சளிக்கு நல்லது. ஆனால் ஹீட்டு ரொம்ப ப்ரெக்னென்ட் லேடிஸ் வந்து அதிகமாக சாப்பிடக்கூடாது. ஹீட்டு தானா? நல்ல ஹீட் இது. சில பேருக்கு இந்த டெலிவரி கிட்ட மட்டும் இருக்கவங்களுக்குலாம் சிலதுக்கு இது சாப்பிட்டா சூட்டு வலி வந்துடும் சொல்லுவாங்க. ஆமாம், உடைச்சிருங்க 2. இது என்ன? அதை எடுத்துருங்க, அது ஒன்றும் இல்லை. மாற்றி கையில் ஊற்றிடுவாங்க. அவ்வளோதான். 2 எடுத்து சமைச்சிட வேண்டியதான். எல்லா பார்ட்ஸையும் வாங்கிய மொத்தமாக இவ்வளோதான். இந்த இவ்வளோ பெரிய நண்டில் நம்மளுக்கு கிடைச்சது இவ்வளோ தான். கீழே வாங்கிய மொத்த பார்ட்ஸா. இந்த ஃபிஷ்ஷுலேயே வேஸ்ட் தான் அதிகமாக இருக்கும்ல பாரு. இதை நம்ம ஃப்ரை பண்ணிவிட்டு அவங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் போட்டு விடலாம். சரியா? பாய் பாய்.